வணக்கம். இது நம்ம வந்திருக்கிறது வந்து ஆரல்வாய்மொழி காற்றாடி மலையில் அமைஞ்சிருக்க நம்ம தேவ சகாயம் பிள்ளை அவருடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மலை பகுதி. இதை சுற்றி சொல்கிறதா இருந்தால் அழகான கிராமம், நல்ல அழகான ஒரு ஊர் ஆரல்வாய்மொழி. நல்லா பசுமையாக இருக்கும். ஸ்கூலு, இங்கே காவல் நிலையம், ரயில்வே நிலையம், அப்படி எல்லாமே எல்லா வசதிகளும் உண்டு இந்த ஊரில். எல்லாத்துக்கும் மேலே தெய்வ ஆசீர்வாதம் உள்ள ஊர். நாம் அந்த கடை பக்கத்தில் கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்க கடையில் சர்வத்து குடிக்கிறோம். அதுக்கு பிறகு தேவசாயம் பிள்ளையை தொட்டு வணங்கி திரும்ப போகிறோம். அதான் இந்த சின்ன வீடியோ. இதாங்க அந்த கோயில் எப்படி இருக்குது. அங்கே ஒரு புதுமண தம்பதிகள் ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதில் வந்து விலகி நம்ம அந்த வேலையை பார்ப்போம். ஓகே, இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. நாம் அதுக்கு முன்னால் இந்த கோயில் இருக்க அழகை மட்டும் பார்த்து ரசிப்போம். எப்படி இடத்துல எவ்வளோ அழகாக இருக்கா. கோயிலை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவோம், ரொம்ப சிம்பிளாட்டு. தேவசகாயம் பிள்ளை வந்து மார்த்தாண்ட வர்மன்கிற ஒரு மன்னருக்கு கீழே வேலை பார்த்தாரு. அங்கே ஒரு பிரிட்டிஷ் அடிமை மாதிரி உள்ளவர். அவர்கிட்ட சில உண்மைகளை கறப்பதுக்காக நம்ம தேவசகாயம் பிள்ளை அனுமதிக்கப்பட்டிருந்து அவருடைய கிறிஸ்தவ மதத்தினுடைய, அதாவது அடிமையோட வெள்ளைக்காரரோட கிறிஸ்தவ மதத்தின் அதனுள்ள ஆழத்தை தேவசகாயம் பிள்ளை புரிஞ்சு கிறிஸ்தவமாக மாறினார். அதனால் அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, மரண தண்டனை. துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க, நாடு கடத்தி. அதனுடைய எல்லைப்பகுதி தான் இது, அந்த மார்த்தாண்டவர்மனோட எல்லைப்பகுதி. இங்கே வச்சு சுடும்போது துப்பாக்கி சரியாக சுடப்படலை. அதற்கு பிறகு தேவசகாயம் பிள்ளை அந்த துப்பாக்கி ஆசீர்வாதம் பண்ணி இனிமே சுடுங்க அப்படின்றதாகவும், அதை தேவசகாயம் பிள்ளை சுடாமல் போனால் அந்த சோல்ஜர்ஸ்க்கு மார்த்தாண்டவர்மர் மரண தண்டனை கொடுத்துருவார் அப்படின்னு அவங்க பயந்ததாகவும், அதனால் தேவசகாயம் பிள்ளை அதை ஆசீர்வதித்து அந்த இறப்புக்கு துப்பாக்கி எடுத்து சுட்டால் இறக்க முடியும், செத்துருவார் அப்படிங்கிறத அவர்களை காட்டி கடைசியில் இங்கே தான் துப்பாக்கி சூடு சொல்லப்பட்டு இறந்தார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது. அதுவும் உண்மை தான். அதனுடைய அந்த இடம் தான் அவர் சுடப்பட்டு இறந்த இடம். இந்த மலை மாதிரி தெரியுதுல்ல, அது அங்கேயும் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டுருக்குது நம்ம தேவசகாயம் பிள்ளை சுட்டு கொன்ன இடமான இந்த இடத்துக்கு போகிறோம். ஓகே, அதே இது இந்த பக்கம் போனால் மணி அடித்தான் பாறைன்னு சொல்லுவாங்க. மணி அடித்தான் பாறைன்னா ஒரு பாறையில் கல் வச்சு தட்டினா டிங் டிங்னு மணி சத்தம் கேட்கும். ஓகே, அதாவது இந்த இடத்துல இருந்து அவரை சுட்டும்போது கீழே விழுந்தது. இதுக்கு முந்தின காட்சி ஒன்று பார்த்தீங்களா, அதுதான் அவர் கீழே விழுந்து இறந்த இடம். இப்போ பார்க்குறது அவர் முட்டு ஊன்ன இடம். ஆனால் ஒரு ஃபோட்டோவில் தெரியுதா, முட்டு ஊனி நிற்கிறாருல இந்த ஃபோட்டோ, அவரோட முட்டு ஊன்ன இடம். இந்த பாறையில் படிஞ்சதாக சொல்லப்படுது. முட்டும் கை முட்டும் உண்ண தடம் இது. இதில் வந்து எண்ணெயை ஊற்றி வழிபட்டால் அந்த என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இருந்தால் அவர் ஷூட் பண்ணது. நாம் இப்போ பார்க்குறது இறுதியாக தேவசகாயம் பிள்ளை மலையில் நின்ன இடம். இந்த இடத்துல இருந்து சுடப்பட்டார் தேவசகாயம் பிள்ளை. இறுதியாக அவர் விழுந்த இடம் வந்து
இது. சரி, இந்த பக்கமாக போனால் ஆனால் அந்த சிறுவன் தெரியுதுல, அதுக்கு நேர் இந்த பக்கத்தில் இருக்குது மணி அடிச்சான் பாருங்கிறது. அது நமக்கு போகிற டைமில் என்ன நாள் சந்திப்போம். ஆக மொத்தத்தில் ஆர்லாய்மொழி சூப்பராக இருந்து. ஆர்லாய்மொழியில் இன்னொன்று புதுசாக இப்போ வந்து பங்கு தந்தையோட ஆசீர்வாதத்தோட கோயில் நிர்வாகத்தோட ஒரு கேண்டீன் வந்திருக்கு. அங்கே வந்து ஸ்நாக்ஸு, வடை, காப்பி, டீ, பச்சி, போண்டா எல்லாம் கிடைக்கி. மத்தியானம் லஞ்ச் கிடைக்க என்னன்னு தெரில. ஓகே, வந்து அதே நீங்களே கேட்டு நல்லா சாப்பிட்டு எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுவோம். கோயிலுக்கு வந்தோமா, ஜெபத்தை பண்ணோமா, கடவுள் ஆசீர்வாதம் பெற்றோமா, சந்தோஷமாக இருந்தோமான்னு இருப்போம். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.